الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب فأنوا من حولك صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اتقوا الله حيثما كنتم أو كما عليه الصلاة والسلام إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய தபா தாபியங்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜிம்மாவில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஜிம்மாவிற்காக வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று நிலவட்டுமாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரசூலால் ஏவப்பட்ட காரியங்களை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழிவகுப்பானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமையான முஃமின்களே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய தேவைகளை அத்தனையும் சதா உடனிருந்து அந்த மனிதனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, எந்தெந்த நேரத்தில் அவனுக்கு ரிஸ்க் தேவைப்படுகிறது, எந்தெந்த நேரத்தில் அவனுக்கு எதையெல்லாம் அவனுக்கு தேவைப்படுகிறதோ சதா உடன் இருந்து அல்லாஹ் தஆலா அவனுடைய தேவைகளை அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு மனிதன் வாழுகிற பொழுது தீய வழியின் பக்கம் ஒரு மனிதன் சென்று விடக்கூடாது. ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கம் என்ன, இஸ்லாம் என்பதை நமக்கு ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் ரசூலால் நமக்கு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்க அந்த மார்க்கம் நம்மை எப்படி வழிநடத்துகிறது என்பதையெல்லாம் நாம் இங்கே சற்று சிந்திக்க வேண்டும். அப்போ ஒரு மனிதன் வாழுகிற பொழுது அவன் தவறான வழியின் பக்கம் அவன் சென்று விடக்கூடாது. இவ்வுலகில் வாழுகிற பொழுது நல்ல சாலிகான மனிதனாக, இறையச்சமுள்ள மனிதனாக, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு
அடியானாக, நாளை மறு உலகில் அவன் வெற்றி பெறக்கூடிய அடியானாக, அல்லாஹ் ரசூலுக்கு முற்றிலும் அடிபணிந்து அடியானாக, நாளை மறு உலகில் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அடியானாக அந்த அடியான் மாற வேண்டும் என்பதை தான் அல்லாஹ்வும் ரசூலும் இங்கே நமக்கு வழிநடத்துகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களை நாம் இங்கே சிந்தித்து பார்க்கிற பொழுது ஒவ்வொரு அங்கங்களையும் அணுகளவு ஒவ்வொரு செயலையும் நாம் பார்ப்போமேயானால் ஒவ்வொரு செயலும் நன்மையான விஷயத்தின் பக்கமே கொண்டு போய் சேர்க்கிறது. அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய செயலாகவே அமைகிறது. மறுமை சார்ந்த நன்மைகளை நமக்கு அந்த நன்மையான விஷயம் நமக்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா இப்படி குர்ஆனில் சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்ல கலீலல் லகல்பி லஅன்ஃபல்லு மினல் ஹவுலிக. என்னுடைய ரஹமத்தை கொண்டு நபியே, என்னுடைய ரஹமத்தை கொண்டு நீங்கள் மக்களிடத்தில் மென்மையான முறையிலே நளினமான முறையிலே அவர்களிடத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டுமோ அவர்களிடத்தில் பண்போடு அன்போடு அரவணைப்போடு அவர்களிடத்தில் கனிவான முறையில் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். அவர்களிடத்தில் நீங்கள் கடுகடுப்பான முறையில் நீங்கள் நடைபெறுகிறீர்களானால், அவர்களிடத்தில் வெறுப்பிற்குரிய ஒரு செயலை நீங்கள் செய்வீர்களேயானால், மக்கள் உடைய வெறுப்பிற்காகவே நீங்கள் செய்வீர்களேயானால் அவர்கள் உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார். ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹ், என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நீங்கள் மக்களிடத்தில் பணிவோடு கனிவோடு அவர்களிடத்தில் மென்மையான முறையில் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். அவர்களிடத்தில் நீங்கள் கடுகடுப்பான முறையில் நீங்கள் நடைபெறுகிறீர்களானால், அவர்களிடத்தில் கடுகடுப்பான முறையில் நீங்கள் நடைபெறுகிறீர்களானால் மக்கள் உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே 159வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகில் அனுப்பப்பட்டதற்கு ஒரு மனிதனை எப்படியெல்லாம் நல்வழிப்படுத்த வேண்டும், தீய காரியங்களில் இருந்து அந்த மனிதனை எப்படி அவன் நல்வழிப்படுத்தி நல்ல மனிதனாக இஸ்லாத்திற்கு உட்பட்ட சட்டத்திட்டங்களை அவன் கட்டுப்படக்கூடிய மனிதனாக மறுமையில் சிறந்த மனிதனாக அவனை ஆக்குவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு முறையிலும் அவர்கள் அருகியிருக்கிறார்கள். சிறியவர்களில் இருந்தும் சரி பெரியவர்கள் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நடந்து கொண்ட முறை எப்படி தெரியுமா? யாராக இருந்தாலும் சரி, சின்ன பையனாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, வயதில் முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பெண்மணிகளாக இருந்தாலும் சரி, தாய்மார்களாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களிடத்திலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரியாதையோடு கண்ணியத்தோடு கனிவோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனோம் என்றால், இன்றைக்கு உலகளவில் நாம் நம்முடைய பிள்ளைகளை அவர்களை அழைக்கிற பொழுதும் அவர்களிடத்தில் பேசுகிற பொழுது சாதாரணமாக நாம் என்ன சொல்லுகிறோம்? வாடா போடா என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிள்ளைகளை கூட அவர்கள் வாடா போடா என்று சொல்லுவதே கிடையாது. ஹதீஸில் நீங்கள் புரட்டி பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிள்ளைகளை அழைக்கிற பொழுது வாங்க போங்க என்றுதான் அழைப்பார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 10 வருடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் 10 வருடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறேன், சிறு வயதிலே இருந்திருக்கிறேன், அவர்களுக்கு தேவையான அத்தனை வேலைகளை நான் செய்து தருவேன், அவர்கள் தொழுது வருகிற பொழுதெல்லாம் ஒழுங்கு செய்வதற்காக நான் பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுப்பேன்,
ஏதாவது என்னிடத்தில் வேலைகள் மிஸ் ஆகிவிட்டால், என்னிடத்திலிருந்து வேலை எது தடுமாறிவிட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை ஏன் இதை செய்தார், எதற்காக இதை செய்யவில்லை, ஏன் இப்படி செய்தார் என்று என்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபொழுதும் அவர்கள் என்னை கண்டித்ததில்லை. சீ என்ற வார்த்தையை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சொன்னதில்லை. என்னிடத்தில் கனிவான முறையிலே, என்னிடத்தில் பணிவான முறையிலே, என்னிடத்தில் கண்ணியமான முறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்கிற விஷயத்தை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ சிறு பிள்ளைகளிடத்தில் நடக்கிற பொழுது எந்த அளவிற்கு அவர்களிடத்தில் அன்பான முறையிலே, அவர்களிடத்தில் அரவணைத்து, அவர்களிடத்தில் கண்ணியமான முறையிலே நடக்க வேண்டும் என்கிற ஒழுக்கத்தை, அணுகுமுறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையிலே அவர்களை கண்டிப்பதில்லை. அவர்களிடத்தில் எப்படி அணுக வேண்டுமோ அந்த அணுகிற முறை நமக்கு தெரியாமல் போய்விட்டது. ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகளை கொஞ்சுகிறார்கள், முத்தமிடுகிறார்கள். அவர்கள் பேர குழந்தைகளை தன்னுடைய மடியிலே உட்கார வைத்து அவர்கள் தலையை தடுவது, அவர்களுக்கு தலையை சீவது, அவர்களுக்கு முத்தமிடும் கொஞ்சுவதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிற்கு வருகிற நேரத்தில் இதை பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அந்த சஹாபி கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் இப்படி கொஞ்சுவீங்களா, இப்படிலாம் முத்தமிடுவீங்களா? அப்ப அந்த சஹாபி சொல்லிவிட்டு அவர் சொன்னாரு, என்னிடத்துல நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள், நான் ஒருபோதும் எந்த குழந்தையும் நான் வாழ்நாளில் ஒரு நாள் கூட முத்தமிட்டதே இல்லை, கொஞ்சினதே இல்லை, அவர்களை தன் மடியிலே உட்கார வைத்து நான் கொஞ்சினதும் இல்லை, அவர்களை முத்தமிட்டதும் இல்லை என்று அந்த சஹாபி சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்தில் கல் போன்ற மனம் இருந்தால் நான் என்ன செய்ய முடியும், உங்களிடத்தில் இரக்கமில்லாத, உங்களிடத்தில் உள்ளம் இருந்தால், இரக்கமில்லாத கருணை இல்லாத உள்ளம் இருந்தால் நான் என்ன செய்ய முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ குழந்தைகளிடத்தில் நடக்கிற பொழுது எப்படி அவர்களிடத்தில் அன்பான முறையிலே அவர்கள் தவறு செய்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். எந்த அளவுக்கு கண்டித்தார்கள் தெரியுமா? கடுமையான வார்த்தைகளை கொண்டு அவர்களை கண்டிக்கவில்லை. கடுமையான வார்த்தைகள், கடுமையான சொற்கள், கடுமையான சுடு சொற்களை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பிள்ளைகளும் கண்டித்ததில்லை. அழகான முறையில கண்டித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போகிற பாதையில சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம், சிறு வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், பேரித்தம்பழம் இருக்கு, அங்க நிறைந்த பேரித்த மரங்கள் எல்லாம் இருக்குது. அப்ப சிறு பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், கல்லை எடுத்து அந்த பேரித்தம்பழ மரத்தில் அடித்து அதிலே இருந்து விழுகின்ற பழங்களை எடுத்து பொறுக்கி சாப்பிடுகிறார்கள். இந்த காட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு அந்த சிறு பிள்ளைகளிடத்தில் வந்தார்கள். அன்பு தம்பிகளே, இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அழைச்சாங்க. அந்த சின்ன பிள்ளை, வாடா போட எங்க கட்டி வச்சு உன்னை உரிச்சிடுவேன், தோட்டக்காரன் சொல்றவா, உங்க அப்பா உங்க அத்தாட்ட சொல்றவா, உன்னை கட்டி போட்டு உரிக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வார்த்தைகளை கொண்டு அவர்கள் அந்த பிள்ளைகளை சொல்லவில்லை. அன்பான முறையிலே, அழகான முறையிலே அந்த குழந்தையை அழைத்தார்கள். வாருங்கள் சின்னவங்க, வாங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சி அவங்கள்ட்ட சொல்றாங்க. அன்பான முறையில சொல்றாங்க, எப்பா நீங்க மரத்தில் இருக்கிற பழத்தை என்ன செய்யக்கூடாது, கல்லால் அடிச்சு சாப்பிடக்கூடாது. கீழே விழுந்து இருக்கிற பழத்தை என்ன செய்யுங்க, அதை நீங்க சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். மரத்தில் இருக்கின்ற பழத்தை கல்லால அடித்து நீங்கள் சாப்பிடாதீர்கள் சொல்லிவிட்டு அந்த சிறு பிள்ளைகளுக்கு அது அறியாத வயதுதானே, என்ன சொன்னாலும் சொல்லக்கூடிய அந்த பக்குவம், அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு இல்லை. அப்படி இருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே இதை சொல்லிவிட்டு சில சட்டத்தை சொல்லி தருகிறார்கள். நடப்பாதையில் போகிற
பாதையில் எந்த ஒரு தோட்டக்கார தடுப்பு சுவர் இல்லாமல் மக்கள் போகிற வருகிற பாதைகளில் கொட்டி கிடக்கின்ற அந்த பழத்தை என்ன செய்யலாம்? கீழே விழுந்து கிடக்கின்ற பழத்தை சாப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் அவர் தடுப்பு சுவர் போட்டு நிறைய பாதுகாப்பு வைத்திருக்கிறார், நிறைய தடுப்பு சுவர் போட்டு அந்த மரத்தை பாதுகாக்கிறார். அந்த தோட்டக்காரர் அந்த தோட்டத்தை பாதுகாக்கிற பொழுது அந்த தோட்டத்திற்குள் இறங்கி அந்த பழத்தை சாப்பிடுவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அது ஹராம், அது சாப்பிடக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ எந்த அளவிற்கு அந்த குழந்தைகளிடத்தில் நடந்து கொள்கின்ற விதங்களை நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். ஒரு பிள்ளை தவறு செய்துவிட்டால் அந்த தவறை எப்படியெல்லாம் திருத்துகிற விதங்களை நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். ஒரு இளைஞன் என்ன செய்கிறார்? ஒரு சஹாபி, இளைஞர்களாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி, அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வருகிறார். அப்போ சஹாபாக்கள் எல்லாம் அவர் அந்த சஹாபியை பிடித்து கொண்டார்கள். பிடித்து விட்டு அவரை விடுங்கள், என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளைஞர்கிட்ட கேட்குறார், என்னப்பா என்ன பிரச்சனை இன்னும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த இளைஞருக்குள்ள சஹாபி சொல்றாரு, நான் விபச்சாரம் செய்ய வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள், நான் விபச்சாரம் செய்ய வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே கூடியிருந்த சஹாபாக்கள் எல்லாம் கொதித்து எழுந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இப்படிப்பட்ட வார்த்தையை நீ கேட்கிறாயா என்று சஹாபாக்கள் எல்லாம் கொதித்து எழுந்த பொழுது சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதிப்படுத்தி விட்டு கோபப்படாதீர்கள் என்று அந்த சஹாபியை தன் அருகிலே அமர வைத்து அவருடைய தவறை உணரும் விதமாக சில விஷயங்களை அவருக்கு சொல்லித் தருகிறார். எப்பா, நீ விபச்சாரம் செய்ய விரும்புகிற உன் தாயிடத்தில், உன் சகோதரனிடத்தில், உன் குடும்ப பெண்களிடத்தில் ஒருவன் விபச்சாரம் செய்ய விரும்புகிறான், அதை நீ விரும்புவியா என்று கேட்ட பொழுது, நான் எப்படி விரும்புவேன்? என் தாயிடத்தில் ஒருவன் விபச்சாரம் செய்வதை நான் எப்படி விரும்புவேன்? என் குடும்ப பெண்களிடத்தில் ஒருவன் விபச்சாரம் செய்வதை நான் எப்படி விரும்புவேன்? அதே போலதானப்பா நீ விபச்சாரம் செய்ய எண்ணுகிற பெண்ணிடத்திலும் அவங்களுடைய குடும்பத்தாரும் அப்படித்தானே நினைப்பாங்க. என்னுடைய வீட்டில் எந்த பெண் இடத்துல தவறான எந்த விஷயமும் நடந்துவிடக்கூடாது என்று அந்த பெண்ணார்களுடைய வீட்டில் இடத்தில் நான் எண்ணுவார்கள் அல்லவா? அப்படி சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் அவருக்கு என்னாவது நம் செய்கிற தவறு அவர் உணர்ந்தார். அவரே நம் செய்ய போகிற தவறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளைஞருக்கு உணர வைக்கிறார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர் பாவங்களை நோக்கி செல்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்குவமான முறையிலே தவறான விஷயங்களை எடுத்து அவர்கள் உணரக்கூடிய விஷயத்தை எடுத்து சொன்னார்கள். சொல்லிவிட்டு எல்லாம் முடிந்ததற்கு பின் இது போல பாவத்தை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். அந்த இளைஞர் சஹாபி சொல்கிறார், இந்த காரியத்தை ஒருபோதும் நான் விரும்ப மாட்டேன். என் தாய்க்கு நான் எப்படி விரும்ப மாட்டேனோ அதே போல மற்ற பெண்ணுக்கு நடப்பதை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன், செய்வதை நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித கரங்களை எடுத்து அவர்களுடைய உள்ளத்திலே வைத்து, யா அல்லாஹ், இவருடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக, இவருடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக, யா அல்லாஹ், இவர் நன்மையின் பக்கம் இவருக்கு அதிகப்படுத்துவாயாக, ஹராமான காரியங்களிலிருந்து ஹராமான பார்வைகளிலிருந்து இவரை நீ பாதுகாப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியுடைய உள்ளத்தில கையை வைத்து துஆ செய்தார்கள். அதற்கு பிற்காலத்தில் அந்த சஹாபி நன்மை செய்கிற விஷயத்தில் அவர் முந்தியவராக இருந்தார், தர்மம் செய்கிற விஷயத்தில் அவர் முந்தியவராக இருந்தார். எந்த அளவிற்கு நன்மை செய்யக்கூடிய விஷயத்தில் என்றால், அனைத்து சஹாபாக்கள் இருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அத்தனை சஹாபாக்களை விட இந்த சஹாபி என்ன செய்கிறார்? நன்மை செய்கிற விஷயத்தில் ஆர்வம் உள்ளவராக, அதிகம் நன்மை செய்யக்கூடிய விஷயத்தில் இவர் ஆர்வம் உள்ளவராக இருந்தார் என்று பிற்காலத்தில் ஒரு சஹாபா பெருமக்கள் பேசுகிறார், வரலாற்றில் பார்க்க முடிகிறது.
அப்போ தவறின் பக்கம் ஒரு மனிதன் செல்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனித சமுதாயத்தை, இளைஞர் சமுதாயத்தை, இளைஞர்களை எப்படி அவர்களிடத்தில் நடந்து கொள்கிறார்கள், அவர்களுடைய தவறுகளை எந்த அளவிற்கு அவர்களிடத்தில் இருந்து செய்யக்கூடாது என்கிற விஷயத்தை அவர்களுடைய உள்ளத்தில் போதிக்கிறார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு வருகிற பொழுது ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்கிற அணுகுமுறையை இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அப்போ நாம் எந்த அளவிற்கு வாழ வேண்டும் என்கிற விஷயத்தை நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். சின்ன பிள்ளைகளிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், பெரியவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், வயதானவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டாதவன், பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தாதவன், அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ சிறியவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும், சிறியவர்களிடத்தில் அன்பான முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும், பெரியவர்களுக்கு உண்டான மரியாதையும் நாம் கொடுத்தாக வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு வயதான மூதாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். அந்த வயதான மூதாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வருகிற பாதைகளை அந்த வயதான மூதாடி தன் வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையிலே கொட்டி விட்டு சென்று விடுவார். இது தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படவும் இல்லை, வருத்தப்படவும் இல்லை, சிரித்துக் கொண்டே அந்த இடத்தை விட்டு கடந்து விட்டார்கள். மறுநாளும் அதே இடத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வருகிற பொழுது அதை பார்த்த அந்த வயதான மூதாடி தன் வீட்டில் இருந்த குப்பையை எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையிலே குப்பையை கொட்டி விட்டார். இது தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற பொழுது அந்த வயதான மூதாடி காண, இந்த வயதான மூதாடி இல்லை, அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறார். இங்க ஒரு வயதான மூதாடி இருப்பார்கள், வயதான அம்மா இருப்பாங்க, அவங்க என் மேல குப்பையெல்லாம் கொட்டுவாங்க. இப்ப அந்த வயதான அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, அந்த வயதான கிழவி உங்க மேல குப்பையை கொட்டுது, உங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லையா, உங்க மனசு எந்த ஒரு வருத்தமும் இல்லையா, கோபம் வரலையா என்று கேட்ட பொழுது எனக்கு கோபம் இல்லைம்மா, அந்த அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் அது முடியாமல் நோய்வாய்ப்பட்டு அது வீட்டில் படுத்திருக்கிறது என்கிற செய்தியை கேட்டவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துடிதுடித்துக் கொண்டு அந்த அம்மாவுடைய வீட்டிற்கு செல்கிறார். போய் அந்த அம்மாவை விசாரிக்கிறார். என்னம்மா உடம்பெல்லாம் நல்லா இருக்குதா, எப்படி, ஏன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு தேவையான விஷயங்களை அனைத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து தந்ததற்கு பின்னால் அந்த அம்மா அழுது கொண்டிருக்கிறது. அந்த வயதான மூதாடி கண்ணீர் மல்க அழுது கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார், ஏமா அழுகுறீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த வயதான அம்மா சொல்லுது, உங்களை நான் எவ்வளவு கேவலப்படுத்தினேன், என் வீட்டில் இருக்கக்கூடிய அசுத்தமான குப்பைகளை எல்லாம் உங்கள் மீது நான் கொட்டினேன், அப்பொழுது என் மேலே கோபம் வரவில்லையா, நான் உடல்நலம் சரியில்லாமல் படுத்திருக்கிற பொழுது யாரும் என்னை வந்து பார்க்கவில்லை, எந்த நபரும் என்னை பார்ப்பதற்கு எந்த ஒரு நபரும் இல்லை, ஆனால் உங்களை நான் கஷ்டப்படுத்தியிருக்கிறேன், உங்களை நான் வேதனைப்படுத்தியிருக்கிறேன், இருப்பினும் நான் உடல்நலம் குறைவு ஏற்பட்ட பொழுது என்னை நீங்கள் வந்து நலம் விசாரித்தீர்களே, என் மேலே உங்களுக்கு கோபம் இல்லையா என்று அந்த வயதான மூதாடி கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லம்மா, உங்கள் மீது எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை, உங்கள் மீது எனக்கு எந்த ஒரு கோபமும் இல்லை, நீங்கள் உடல் சலாமத்தோடு ஆரோக்கியத்தோடு இருந்தாலே போதும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே அந்த வயதான மூதாடி, உங்களுடைய மார்க்கம் இது போன்ற ஒரு மனிதரை, இது போன்ற நற்குணம் உள்ள மனிதரை நான் எந்த இடத்திலும் பார்த்ததில்லை, இது போன்ற மனிதர் நான் எங்கேயும் பார்த்ததில்லை என்று சொல்லிவிட்டு, உங்களுடைய மார்க்கம் புனிதமான மார்க்கம், உங்களுடைய இஸ்லாம், உங்களுடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவ்விடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகோத்து முஸ்லிமானது.
அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல கோவப்பட்டிருந்தால், நாம் அந்த இடத்தில் இருந்தால், அசுத்தமான குப்பைகள் நம் மீது கொட்டப்பட்டால் நம்முடைய நிலை என்ன, நம்முடைய பேச்சுவார்த்தைகள் என்ன, நாம் சொல்லுகின்ற விதங்கள் என்ன, சிந்தித்து பாருங்கள் என்பவர்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் அமைதியாக இருந்தார்கள், கோபப்படவில்லை, வருத்தப்படவில்லை. அமைதியான முறையிலே அந்த வயதான மூதாட்டிக்கு உடல்நல குறை ஏற்பட்டாலும் அதை போய் விசாரித்தார்கள் என்றால் எந்த அளவிற்கு அவர்களுடைய உள்ளம் எந்த அளவிற்கு நற்குணத்தை படைத்தவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு யகூதி என்ன செய்கிறான், வழிபோக்கருக்காக அப்படியே ஊரை கடந்து வருகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லைக்கு வந்து விடுகிறார். அது இரவுடைய நேரமாக ஆகிவிடுகிறது. உணவு உண்பதற்கு எந்த ஒரு கடையும் இல்லை, எந்த ஒரு வசதியும் இல்லை, கடுமையான பசி. யாரிடத்தில் போய் கேட்பது, யாருடைய கதவை தட்டுவது என்று அவர்கள் அந்த யகூதிகள் நின்று கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழியாக வருகிற பொழுது அவங்க இடத்துல கேட்கிறாங்க, என்ன ஏன் இப்படி நிற்கிறீங்க, யாரோ நீங்க பார்க்க வந்திருக்கிறீர்களா என்று விசாரிக்கும் பொழுது, இல்லை, நான் வழிபோக்கன், இப்படியே வந்தேன், இரவாகிவிட்டது, தங்குவதற்கு எந்த ஒரு இடமும் இல்லை, சாப்பிடுவதற்கு எந்த ஒரு வசதியும் இல்லை, நாங்கள் எங்கே தங்குவது, எங்கே சாப்பிடுவது என்று விழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே கேட்காமல், வாருங்கள், நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்யுங்க, வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்து விட்டு தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செய்தார். தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை தங்குவதற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளை செய்துவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜர் எல்லாம் தொழுது முடித்ததற்கு பின்னால் அந்த இரு நபர் என்ன ஆனது என்று நாம் விசாரிக்க போகலாம், அவர்களை நாம் அனுப்பி வைப்போம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யகூதிகளை பார்ப்பதற்காக வருகிறார்கள். பார்க்க வருகிற பொழுது அவர்கள் வருவதற்கு முன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அந்த இரண்டு யகூதிகள் என்ன செய்தானுங்க, மலத்தை கழித்து விட்டு சென்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள், மலம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய புனித கரங்களால் அதை சுத்தப்படுத்துகிறார்கள். அந்த நேரத்தில் யகூதி என்ன செய்கிறான், வாளை மறந்து விட்டு போய்விட்டான். வாளை எடுப்பதற்காக வருகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யகூதியுடைய மலத்தை சுத்தப்படுகிற நேரத்தில் அந்த யகூதி பார்த்து விடுகிறான். இந்த காட்சியை அந்த யகூதி பார்த்து விடுகிறான். அவன் கண்க மழுக அழுது கொண்டிருக்கிறான். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு ஓடோடி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் இருந்த மலத்தை தட்டிவிட்டு, நான் அதை சுத்தம் செய்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்தில் இது போன்ற ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை, என்னுடைய மலத்தை நீங்கள் இந்த அளவிற்கு சுத்தப்படுத்துகிறீர்கள், என்னுடைய மலம் என்று மாறாமல் இதுவே இன்னொரு வீடாக இருந்தால் என்னை வெட்டி கொலை செய்து புதைத்திருப்பார்கள், ஆனால் நீங்கள் என்னை மன்னித்து உங்களுடைய புனித கரங்களால் இதை அள்ளி போடுகிறீர்களே, நீங்கள் சாதாரணமான மனிதர் அல்ல, உங்களுடைய மார்க்கம் புனிதமான மார்க்கம், உங்களுடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த இடத்திலே யகூதிகள் முஸ்லிமானார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொள்ளுகிற விதங்களை நாம் ஒவ்வொன்றை நாம் பார்க்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனிதரிடத்திலும் கடுகடுப்பான முறையில் நடந்ததல்ல. அதை தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இப்படி சொல்கிறான், ஃபபீமா ரஹ்மதி மினல்லாஹ், ஃபபீமா ரஹ்மதி மினல்லாஹ், என்னுடைய ரஹமத்தை கொண்டு நீங்கள் மக்களிடத்தில் அன்பான முறையிலே, கனிவான முறையிலே, மென்மையான முறையிலே நீங்கள் நடந்து கொண்டீர்கள். அவர்களிடத்தில் நீங்கள் கடுகடுப்பான முறையிலே நீங்கள் நடப்பீர்களே ஆனால் அவர்களிடத்தில் கடுகடுப்பான முறையிலே உள்ளமுடையவர்களாக நீங்கள் நடந்திருப்பீர்களே ஆனால் அந்த மக்கள் என்ன செய்வார்கள், உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள், இஸ்லாத்திற்குள் வந்திருக்க மாட்டார்கள், மார்க்கத்துடைய சட்டத்தின் பக்கம் அவர்கள் வந்திருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அவர்கள் உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள்.
அப்போ அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலியமாக நமக்கு என்ன உணர்த்துகிறான்? அதன்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். பெற்றவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பால் கொடுத்த ஹலிமா அம்மா அந்த வழியிலே வராங்க. அந்த பாதையில வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு அங்க இருக்குது. அந்த வழியாக ஹலிமா அம்மா வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலிமா அம்மாவை பார்த்து விடுகிறார்கள். அந்த ஹலிமா அம்மாவை அழைத்து தன் தோளில் கிடந்த துண்டை திண்ணையில் விரித்து அவர்களை அமர வைத்து அவர்களுக்குண்டான தேவைகளை நிறைவேற்றி தந்தார்கள். அப்போ பால் கொடுத்த தாயை எந்த அளவிற்கு மதிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவிற்கு நமக்கு சொல்லுகிறார்கள் என்றால், நம் பெற்ற தாயை எந்த அளவிற்கு மதிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை நாம் இங்கே உணர வேண்டும். சாதாரணமாக பெற்காத தாய், பெற்ற தாய் அல்ல, பெற்காத தாய், பால் கொடுத்த தாய், அந்த தாயை இந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதித்திருக்கிறார்கள் என்றால், கண்ணியத்தோடு நடந்திருக்கிறார்கள் என்றால், நம்மளை பெற்ற தாய்மார்களை நாம் எந்த அளவிற்கு கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நாம் இங்கு சிந்திக்க வேண்டும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு அங்கங்களை நீங்கள் பார்க்கிற பொழுது அணுகுமுறைகளை நீங்கள் பார்க்கிற பொழுது அது நன்மையின் பக்கம் இழுத்துச் செல்லக்கூடியதாகவே இருந்தது. மனைவிமார்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? ஜனாதிபதி, ஒரு அரசர் எப்படி இருப்பார்? படபலத்தோடு, செல்வாக்கோடு, பிரம்மாண்டமான மாளிகையில் அவருடைய வாழ்க்கை இருக்கும். ஒவ்வொருவரும் நாம் பார்த்து இருக்கிறோமா இல்லையா? அவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுகிற பொழுது தரையிலே அமர்ந்துதான் சாப்பிடுவார்கள். பெரும் நாட்காலி எல்லாம் போட்டு அவர்கள் சாப்பிட மாட்டாங்க. மேதையெல்லாம் போட்டு அதிலே வைத்து அவர்கள் சாப்பிட்டதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுகிற பொழுது விரிப்பை விரித்து அதில் மேலே உணவை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் தொழுகையில எப்படி அமருவோமோ அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து சாப்பிடுவார்கள். அதுவும் வயிறு நிறைந்து சாப்பிட்டார்களா என்றால் ஹதீஸில் நீங்கள் எங்கே புரட்டி பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நேரம் வயிறு நிறைந்து சாப்பிட்டதே இல்லை. பல நாட்களில் அடுப்பு எரிந்ததே இல்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ எந்த அளவிற்கு அவர்களுடைய ஈமானும் அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு இருந்தது என்பதை நாம் இங்கு சிந்திக்க வேண்டும். எல்லா விதமான வாழ்வாதாரங்களில் அல்லாஹு தஆலா நமக்கு பரக்கத் செய்திருக்கிறான். 3 நேரமே நமக்கு அல்லாஹு தஆலா பரக்கத்தான உணவை நமக்கு தந்திருக்கிறான், பரக்கத்தான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா இப்படி கேட்கிறான், நபியே, இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கீங்க, இவ்வளவு வறுமையில் இருக்கிறீர்கள், அந்த மலையை உங்களுக்கு தங்கமாக மாற்றி தந்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் அவருக்கு கடுமையான பசியோடு இருக்கிறார்கள். கடுமையான பசியோடு இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நபியே, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த மலையை உங்களுக்கு அந்த மலை முழுக்க தங்கமாக நான் ஆக்கி தந்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், எனக்கு வேண்டாம். நான் பசியோடு இருந்தால் உன்னிடத்தில் நான் கெஞ்சி கேட்பேன். நான் பசியோடு இருந்தால் உன்னிடத்தில் நான் கையேந்தி கேட்பேன், உன்னிடத்தில் கெஞ்சி கேட்பேன். இந்த உலகத்துடைய துன்யா சுகபோகங்கள் எனக்கு எதுவுமே வேண்டாம். உன்னுடைய பிரியம், உன்னுடைய நேசம் இருந்தால் எனக்கு போதும். உனக்கு கட்டுப்பட்டவனாக, உனக்கு இறையச்சம் உள்ளவனாக வாழ்ந்தால் போதும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு அணுகுமுறைகளும் இந்த சமுதாயம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள், இறையச்சத்தோடு வாழ்ந்தார்கள், தொழுகையில் எந்த அளவிற்கு பேணுதலோடு இருந்தார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இங்கு சிந்திக்க வேண்டும். நண்பர்களே, ஒரு சஹாபி வருகிறார், கண்ணு தெரியாத ஒரு சஹாபி
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வராங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு கண்ணு தெரியாது, இருட்டான ஒரு பஜருடைய நேரம், எனக்கு இருட்டாக எந்த ஒரு லைட்டும் கிடையாது, நான் எப்படி பள்ளிவாசலுக்கு வருவது என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய வீட்டிலிருந்து பள்ளிவாசல் வரை நீங்கள் ஒரு கயத்தை கட்டுங்கள், கயத்தை கட்டி அந்த கயிறை பிடித்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் தொழுகையில் நாம் எந்த அளவிற்கு பேணுதலோடு இருக்கிறோம், எந்த அளவிற்கு தொழுகையில் முக்கியத்துவம் காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இங்கு சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இஸ்லாத்தை இணை கற்பிக்க கூடியவனுக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் அவன் மத்தியில் வேறுபாடு என்ன தெரியுமா? தொழுகையை விடுவதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் யாரிடத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அவ்வழியில் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடிய சாலிஹீன்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாக்கிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.